என்ன 15 நாள் திருவிழாக்கும் இந்த கணக்கு வழக்கு பார்க்குறது கோப்பியா ஐயா முட்டுது ஐயா கிராம்பு கிராம்பு உங்கள் அண்ணா தாலி கட்டுறதுக்கு பேப்பர்ன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த ஊரை போடணும் தானடா பிறகு துபாய் தேன் இருக்காம் துபாய்க்கான பொருட்கள் எல்லாம் இங்கே மெலிவாக எடுக்கலாம் அதில் சீரகம் மாஜரன் எல்லாம் போட்டு நாங்கள் இரவு டீ ஊற்ற போகிறோம் அம்மன் கோயிலில். ஓகே பிரியாணியில் கருவாக்கள் என்ன டீக்கு போடுறதுக்கோ அப்போ எத்தனை ரோல் போட போறீங்களா இன்றைக்கு ரோல் போடுற பிளான் இருக்காம ஒரு 350 ரோல் போடுற பிளான். வணக்கம் ரவலே எல்லாரும் அப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சுமையாக இருக்கோம் நீங்கள் நல்ல சுமையாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்திக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட காணொலி நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கள் எங்களோட குலதெய்வம் முத்துமாரியம்மன் ஆலயம் கொடியேறி இருந்தது. அதுக்கு இரவு திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் அதாவது ஏதாவது டீ கொடுத்து ரோல் மற்றது சுசியம் இல்லாட்டி ஏதாவது ஒன்று வடை அப்படி ஏதாவது கொடுப்பினோம். அந்த வகையில் முதல் திருவிழாவிலேருந்து 15 திருவிழாவும் அப்படி கொடுப்பினோம். இன்றைக்கு முதல் திருவிழாவுக்கு இன்றைக்கு என்ன கொடுக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு கடைக்கு நாங்கள் வந்திருக்கோம், சிவம் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி. இங்கே வாங்க போயிடும் இன்றைக்கு ரோல் போடுற பிளான் இருக்காம ஒரு 350 ரோல் போடுற பிளான் இருக்குதாம். போய் பார்ப்போம் என்ன வாங்க போயிடணும்னு சொல்லி. இந்த பேரங்க வந்து இந்தியாவில் பக்கத்தில் இருக்குது, எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் இந்த இடம் இருக்குது. இங்கே தான் நாங்கள் இப்போ வாங்க போகிறோம். என்ன வாங்க போகிறோம்னு சொன்னால் வாங்க போகிறோம். எத்தனை கிலோன்னு சொல்ல தெரியல. இங்கே என்ன மாதிரி வாங்கலே என்ன வாங்க போகிறோம்னு சொல்லுங்க. மாவும் தூளும். அப்போ எத்தனை ரோல் போட போகிறீங்களா இன்றைக்கு? எத்தனை ரோல் பேக்கெட்டா ஃபுல்ல ஒரு கோப்பி எடுக்கல தான் என்ன 15 நாள் திருவிழாக்கும் இந்த கணக்கு வழக்கு பார்க்குறது கோப்பியா கணக்கு வழக்கு மெயின்டைன் பண்ணத்தானே வேணும். என்ன அப்போ எத்தனை வருஷம் தொடர்ச்சி அப்படி டீ ரோல் வடை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? 3 வருஷமா? நானும் வாங்கினேன் எனக்கு தெரியும் ஞாபகம் இல்லை. முதலாம் திருவிழா உங்களுக்கு மறக்காம முதலாம் திருவிழா மறக்காம. ஓகே ஆனால் எல்லாரும் இப்போ சிஸ்டத்துக்கு மாறிட்டோமே என்ன ஃபுல்லாக ஒரு சிஸ்டம் தான். சிஸ்டம்ன்ற பிரச்சனை இல்லை, முதலாளி வீட்டை படுத்து அந்த கால வகையான எல்லா பொருட்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு தான் தெரியும் கடை வச்சுக்கிறேன் நீங்கள் சிஸ்டத்தில். பிரியாணியில் கருவாக்கள் என்ன டீக்கு போடுறதுக்கோ ரோல் மசாலா செய்கிறதுக்கு நான் இதெல்லாம் டீ மசாலா டீ ஏதாவது கொடுக்க போகிறீங்கன்னு நினச்சேன் நான். மசாலா டீ அது நீ வேண்டிய காட்டுவீங்க. இங்கே ஜாழ்ப்பாணம் எங்கேயாவது போகணுமோ? யாழ்ப்பாணத்தில் இங்கே இல்லையா? தூக்க வரட்டாம் தாங்க கையில் தாங்க. அப்போ மகிலான்னு இப்போ இல்லை அம்மியாங்குது என்ன நான் ஒன்று எடுக்கிறேடா இந்த பேரன் கொஞ்சால மாமூட்டை 25 கிலோவாம் இல்லால் எடுத்து கொண்டு வருவார். இப்போ தூக்குவீங்க தானே? இங்கே வாங்க தூக்குவோம். என்ன தூக்கல விட 25 கிலோ தான் என்னடாப்பா? 25 கிலோ ஜிம்பொடி வந்து பேர் சொல்லி கொண்டு திரிக்க வேண்டிய அவருக்கு. இந்த பேரங்க தூக்கி கொண்டு வலிக்கிட்டோம் நாங்கள். ஆனால் தூக்கிலாண்டு வடியாக பிடிக்கவும் இல்லை தெரியுமோ? அப்படி எங்களோட காரில் ஒன்று வந்து போடுவோம். போடலாங்க. இந்த பழம் வச்சா சரி. ஓகே மாமூட்டை என்ன செய்ய போறீங்க? இது 4-4 சேர்த்துறாப்பா. சரி ஓகே நாங்கள் புறப்படுவோம் என்ன அடுத்த பயணத்துக்கு. சரி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாண நகரத்துக்கு வந்துட்டோம். என்னத்துக்காண்டி யாழ்ப்பாண நகரத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் பிறகு சொல்லுவோம் என்னத்துக்கு வந்து நாங்கள் இரவு டீ ஊற்ற போகிறோம் அம்மன் கோயிலில். அதுக்கு என்ன ஏலக்காய்? அதுக்கு வந்து டீ பவுடர், சீனி, தேவையான சாமான், கப்புகள் மற்ற நச்சீரகம். இன்றைக்கு ரோல் போட இல்லையாம் வேப்பனாம் என்றால் அவசர இதுன்றதால வேப்பனம் நச்சீரகம் மாஜரன் எல்லாம் போட்டு வாழைப்பழம் எல்லாம் போடுவீங்களோ? அது வீட்டுக்கு தான், வீட்டு வாய்ப்பானு தான் வாழைப்பழம். என்ன வாழைப்பழம் போட தான் வாய்ப்பான். இதுக்கு கடை வேப்பானா? வேப்பான் இல்லை வேப்பன். என்ன ஓகே ரெடியா கண்ணன்? ரெடி ஆகிட்டோ? நீங்கள் ரெடி என்ன? நாங்கள் ரெடி. ஐயா முட்டுது ஐயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு எசன்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இந்த கரவாட்டு கடையில் எல்லாம் இருக்கும். அந்த கடை இருக்கிற நேர் பகுதியில் இந்த கடை இருக்குது. இங்கே தான்
அந்த வாங்க வந்திருக்கிறாராம். இதில் அந்த எசன்ஸுகள் கூட இருக்குது, அதாவது ட்ரிங்க்ஸுகள், கோயில்களுக்கு ட்ரிங்க்ஸுகள், சர்பத்தில் எல்லாம் கரைப்போம், அதுக்கான பொருட்கள் எல்லாம் இங்கே மலிவாக எடுக்கலாம். அதில் பார்த்தா தெரியும். எவ்வளவு? இதில் பாருங்கோ, இது எசன்ஸ் இருக்குது வேறுங்க இந்த இடத்துல. கோவில்களுக்கு அந்த சர்பத்துகள், மற்ற வீட்டு ஃபங்க்ஷனுகள் சர்பத்துகள், அதுகள் ட்ரிங்க்ஸ்கள் கிடைக்கும்னு சொன்னால் இங்கே ஆனால் வந்து வாங்கிவிடும். அதனால தான் கொழும்பு எசன்ஸ் அண்ட் பேர். இதில் பார்த்தா தெரியும், கடையை பார்த்தா உங்களுக்கு. என்ன ரே கண்ணன் வாங்கியாச்சோ? என்ன கவலை கவலை சின்ன கவலை என்றாலும் இந்த பிரகாஷ் அவனை விட விதையை கொண்டு ஓடுறவனை கவனிக்க கூடாது. நாங்கள் தெரியும் என்ன இழுத்து பிடிக்க கூடாது. வர்றார்கள் ஓ முடாப்பா எல்லாம் இருக்குடாப்பா. கராம்பு, கிராம்பு, உங்கள் அன்னாசி பூ இருக்குது. அன்னாசி பூ தானே அது? அன்னாசி பூ, கருவா, இந்த இது கருவா இல்லை கிடக்குது, மஞ்சள் இருக்குது. இந்த அவசரமாக கல்யாணம் செய்யணும்னு சொன்னால் மஞ்சள் கட்டி இருக்குது இந்த தாலி கட்டுறதுக்கு. பேக்கிங் பவுடர் இருக்குது. அந்த முக்கியமான பொருட்கள் எல்லாம் ஃபேனை விடுற தேவையான பொருட்களை பேட்டா. எங்க கேமரா அடே இது கடையில் இந்த கொத்து ரைஸ்கள் ஊடுறதுக்கான அந்த இதுகளும் இதுக்கு என்ன இதில் சீசனிங் பவுடர் எல்லாம் இங்கே தான் வந்து வாங்கினோம் போல. என்ன அப்படியா? வாய்ப்பெண்ணுக்கு போடுற அந்த வெண்ணிலா பவுடர் மாதிரி என்ன இருக்குது? வாய்ப்பெண்ணு வெண்ணிலா போடுவோம். ஓ ஃப்ளேவர் இருக்கு போடுறதா? தெரியணும். இது என்னடாப்பா? இது இது இதுதான்டா. அது பச்சை கப்பு பட்டாணிங்கடா. பச்சை பட்டாணி மாரி தான் கிடக்கு. இந்த ஆனால் வெள்ளையாக கிடக்கு. ஊற வச்சா தான் பச்சை. இன்னும் தெரியாது பச்சை பட்டாணி. அந்த அந்த இதுடாப்பா, அந்த இந்த இதுக்கு வருமாடாப்பா, அந்த என்ன வேறடா அதுக்கு? அந்த பிரியாணி வேற பெரிய உடைச்சி கொது கொதா போடுவோம். மற்ற மஞ்சள் கட்டி கிடக்கு, மஞ்சள் கட்டி. எங்கே தேர்? இங்கே துபாய் தேன் இருக்காம், துபாய் தேன். மற்ற சோஸ் ஐட்டங்கள், அதாவது இந்த கடைகளுக்கெல்லாம் இங்கே வந்து தான் ஹோல்சேல் அடைக்கிறவேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மள அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு போடுற அந்த சீசனிங் பவுடர்கள் அதுகள் எல்லாமே இங்கே இருக்குது. பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த என்ன எல்லா பட்டியலும் வாங்கியாச்சோ? எல்லாம் வாங்கியாச்சோ? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வாங்கியாச்சாம். என்னம்மா என்னம்மா இது? மில்க் டீ மிக்ஸ். இது காடமன் மாவும் இருக்கு, மில்க் டீயும் இருக்கு. இன்றைக்கு என்ன போட போறீங்க? எல்லாம் மிக்ஸ் பண்ணி டென் டே மிக்சர்ல தாங்க இருக்கும். இவர் தானோ செஃப்? ஆத்தி முடிஞ்ச அப்புறம் ஒரு தூள் ஒன்று தூவுறவ, அந்த தூள்ல தான் அந்த டீயே. என்ன ஒரு 100 ஏலக்காய் பவுடரை தூவுற வரும்? இல்லை விசேஷ தூள் சொல்ல மாட்டாரு என்னென்ன கலக்கு. இல்லாட்டி இஞ்சி பவுடர் தூவினீங்கனாலும் இந்த டேஸ்ட் வரும். அப்படி இல்லை, நான் சொல்ல மாட்டேன். இஞ்சி பவுடர் தூவினாலும் டேஸ்ட் வரும். சொல்ல மாட்டேன். இல்லை ஏலக்காய் அடிச்சு போட்டு தூவுறாரு, அதை தவிர வேறு வழி இல்லை இவருக்கு. அதுதான் டேஸ்ட்டுகள் வர்றது. இந்த பேரங்கோ இந்த எனக்கு இவ்வளோ தெரியாது. இந்த கடைக்கான பொருட்கள் இங்கே தான் கிடக்கண்டு இந்த அதில் பார்த்தா தெரியுது வேறங்கோ. அதாவது இங்கே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு எடுக்கலாமா, ஆனால் சொரியாக எடுக்கலாது. இல்லை இந்த செட் ப்ரைஸாக தான் எடுக்கணும். என்ன நான் கடையில் நிற்கிறதால செட் ப்ரைஸ் எடுத்துருக்கேன். அதாவது பெட்டி இப்போ இந்த இது பெட்டிக்கு எவ்வளோ வரும்? ஒரு பெட்டிக்கு 6 பேக்கெட். 6 பேக்கெட். ஒரு பேக்கெட் விலை நார்மலாக கடையில் விற்கிற விலை கூடவே இருக்கும். இது நாங்கள் இங்கே ஹோல்சேல் எடுக்கல, பெட்டி கணக்கு எடுக்கல, குறைவே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இந்த கரண்டிகள் ஃபங்க்ஷன் வழி அந்த கரண்டிகள் பாவித்தினம், அந்த கரண்டி மற்ற அந்த கொழும்பு வழியை கிடைக்கிற பழங்கள். நாங்கள் அந்த ஃபுட் சிட்டிகள் பெரிய பெரிய கடையில் பார்ப்போம் அந்த பழங்கள். மற்றது அந்த ரெட் பீன்ஸ் எல்லாமே இருக்காமடா. ரெட் பீன்ஸ் இந்த கேள்விப்பட்டுறோம், பீன்ஸ்னு சொல்லி. அதில் அந்த இந்தியான ரெட் பீன்ஸ் எல்லாம் இருக்காங்க. கப்பம் கஞ்சாடா, கொஞ்சம் கப்பு எடுத்துகிட்டு போவோம்பா. சரி, தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் போகிறோம். வேப்பர் தானே போட போகிறோம். வேப்பர்ன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த ஊரை போடணும் தானடாப்பா பிரகாஷ்? ஊரை போடணும் இல்லைடாப்பா? ஊரெல்லாம் போடுவீங்களோ? எல்லாம் ஊரை போடுவோம். கொஞ்சம் அந்த மாக்களை ஊரை போட்டு. ஆனால் வாழைப்பழம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியல. வாழைப்பழம் எல்லாம் போட சந்தர்ப்பம் இல்லை. இது கடை வேப்பனே. வேக்கில் வைக்கிறதோ? வேக்கு தானே வச்சேன்டா. இந்த வேக்கியோ? சரி, ஓகே சௌரங்கள். நாங்கள் அங்கே போக என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேப்பன் சொல்கிறதுக்கான எல்லாம் குலைச்சாச்சு. இந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு அதாவது கொடியேற்றம் வந்து 22 டீயும் வாய்ப்பானும் இப்போ என்ன சூடாகிட்டு போல வேறங்க பார்க்க தெரியும் பாருங்க. வாய்ப்பன் சுட போகிறார். அந்த பக்கம் பார்த்தா டீ யாத்திரை வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கு. அந்த பக்கம் இந்த வேறங்க இப்போ ஆள் வாய்ப்பான் போட்டு கொண்டு இருக்கிறார். வாய்ப்பான் போட்டு கொண்டு இருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே சுட்ட வேப்பேன் இருக்கு வேற கோயில. இந்த நல்ல சுட இருக்குது, நல்ல டேஸ்டா இருக்கும் போல பார்க்கவே தெரியுது. என்றால் ஆளுன்ற கை பக்குவம் அப்படி. ஆனா அப்படி வட்டமே தான் வருது. என்ன இது கடை வேப்பேனடாப்பா, வாழைப்பழம் போட மாட்டேன். கடையில சொல்ற மாதிரி தான். கடையில வாழைப்பழம் போடுறவையா? வீட்டை தான் வாழைப்பழம் போட்டு செய்வோம். அளவா ஒரு கொஞ்சம் போட்டியனாக்கா கொஞ்சம் விட்டு விட்டு இது கரெக்ட். இது மாங்க கூட கப்